ஹலோ. இன்னைக்கு கேம் 5 ஆஃப் பாபி ஃபிஷர் 60 மெமரபிள் கேம்ஸ். இந்த கேம் வந்து ஃபிஷர் ஒயிட்டு, ஆப்பன் வந்து ரொசட்டோ, அர்ஜென்டினா பிளேயர். 1959 ஆடின கேமு. இந்த கேம் வந்து ஃபிஷரோட பொசிஷனல் பிளே. வெரி பொசிஷனல் கேம். ஒரு மாதிரி பைண்ட் செட்டப்பில் அப்படியே ஆப்பனண்ட்டுக்கு பிளேஸ் எதுவும் கொடுக்காம பொசிஷனலாக ஆடக்கூடிய ஒரு கேம். அண்ட் இந்த கேம் முடிகிற எண்ட் பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டில் வாட்ச் டு த எண்ட். E4, C5, knight F3, E6, D4. இந்த டைம் கிங்ஸ் இண்டியன் அட்டாக் ஆடல, ஓப்பன் சிஸ்லியன். CD4, knight D4, A6. சிஸ்லியன் கான் வந்து நானும் ரொம்ப நாளாக ஆடிட்டு இருந்த ஒரு ஓப்பனிங். கிட்டத்தட்ட ஒரு 8-9 இயர்ஸாக சிஸ்லியன் கான் ஆடிட்டு இருந்தேன். கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் குட் ரிசல்ட்ஸ். ஸோ அதனால எனக்கும் சிஸ்லியன் கானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இஸ் குட். C4. மொராக்சி பைண்ட் வந்து உண்மையிலே கொஞ்சம் பிளாக்குக்கு டார்ச்சர் பிடிச்ச ஒரு செட்டப் தான். ஏன்னா அந்த சென்ட்ரல் கண்ட்ரோல் இருக்கும், ஒயிட் பிளேயர்ஸ்ட்டு ரொம்ப பொசிஷனில் கிரிப் நிறையா இருக்கும். ஸோ பிளாக் ரொம்ப ஒன்றுமே பண்ணலைன்னா ஈஸியாக கேம் எப்படி அப்படியே போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. பெருசாக எதுவும் ஃபைட்டே இல்லாமல் தோத்த மாதிரி இருக்கும். ஸோ மொராசி பைண்ட் ரொம்ப பைண்டுன்னு சொல்லுவாங்க, அதான் பைண்டுன்னு இருக்கிறதுனால அது அப்படியே பொசிஷனலாக க்ரஷ் பண்ணக்கூடிய ஒரு ஓப்பனிங். குயின் C7. ஃபிஷரோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நைட் F6, நைட் C3 அண்ட் பிஷப் B4. பொசிஷனை கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக ட்ரை பண்ணும். குயின் C7, நைட் C3, நைட் F6. இங்கே ஃபிஷர் வந்து பிஷப் D3 ஆடி இருந்தார். அண்டு அவரே என்ன ஃபீல் பண்ணியிருந்தாருன்னா பிஷப் வந்து மிஸ்பிளேஸ்ட் ஆன் D3 தான் ஃபீல் பண்ணியிருந்தாரு. நானுமே பர்சனலாக பிஷப் வந்து D3ல இருக்கிறது மிஸ்பிளேஸ்மெண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிருக்கேன். என்ன பிரச்சனை ஆகும்னா பிளாக் நைட் C6 ஆடிட்டு நைட் E5 வருவாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஒயிட்டோட பிஷப் E3ல இருக்கும்போது லைக் நைட் G4 த்ரெட் இருக்கும், இந்த பிஷப் மேலே ஒரு த்ரெட் இருக்கும், நைட் C4ம் ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ ஜெனரலாக பிஷப் E2ல இருந்ததுன்னா பெட்டர். பிஷப் E2ல இருந்ததுன்னா இந்த G4 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ பிஷப் D3ல இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. இந்த மொராக்சி பைண்ட் ஸ்ட்ரக்சரில் பிஷப் சுட் பி ஆன் E2ல இருந்தால் பெட்டர். ஓகே, ஸோ பிஷப் D3க்கு பதிலாக A3 இஸ் நைஸ் மூவ், ஸ்டாப்பிங் பிஷப் B4. இப்போ நைட் C6னா பிஷப் E3, நைட் E5 வச்சா பிஷப் E2. எஸ், இப்போ பிளாக் கலர் நைட் அண்ட் சூப்பர் கேப்சர் பண்ண முடியாது. மேபி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க பாஸ் பண்ணிட்டு. நைட் அண்ட் C4னா பிஷப் அண்ட் C4, குயின் அண்ட் C4, ரூக் C1. இப்போ த்ரெட் வந்து நைட் D5, நைட் C7. ஸோ இந்த A3 வச்சதுனால இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா குயின் B4 வர முடியாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மைன்யூட் அடிஷ்னல் மூவ். இன்னொரு வேரியேஷனில் அந்த A3 இல்லாதனால குயின் B4 வரும், அதை நீங்கள் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியும் நைட் C6 ஆடலாம். அண்ட் அனதர் வேரியேஷன் பிஷப் E7, பிஷப் E2, கேசல் கேசல் D6, பிஷப் E3, நைட் பை D7, rook C1, B6, B4, BB7, F3, rook C8. இது வந்து பிளாக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஹெச்காக் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. எஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பிளாக்ல விளையாடுறதுக்கு. பொசிஷனலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஐ மீன் பிளாக் வந்து எதுவுமே கவுண்டர் பிளே கிரியேட் பண்ணலைன்னா ரொம்ப ஈஸியாக தோத்துரும். இங்கே வந்து இந்த பிஷப் D8, பிஷப் C7, D5ங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் ஐடியா. இந்த கேம்லோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு இந்த பிஷப் D8, பிஷப் C7 ஐடியா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா 2013ல் ஓப்பன் ஸ்டேட் 2013 ஓப்பன் ஸ்டேட்டில் வந்துட்டு எண்ட் லொக்கேஷன் தான். இப்போ அவங்க ஒசூர், இப்போ அவங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்காங்க. ஸோ அவங்க கூட நான் ஆடும்போது என்ன பண்ணிட்டேன்னா ரூக் ஆஃப் D8 வச்சு D5 வச்சுட்டேன். பட் அது அவ்வளோவா சரியாக போகல. அந்த கேம் முடிச்சுட்டு அனலைஸ் பண்ணும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க தான் அந்த சொன்னாங்க பிஷப் D8, பிஷப் C7, D5 ஐடியா இருக்குப்பா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னோட சஜஷன் என்னன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கூட விளையாண்டிங்கன்னா ஈவன் தோ நீங்கள் வந்து கேம் தோத்தாலும் அதில் பெருசாக டென்ஷன் ஆகாமல், ஐ மீன் டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டு போயிடாமல் அவங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். தே வில் கிவ் அ லாட் ஆஃப் ஐடியாஸ். நிறைய கற்றுக்க முடியும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிறதுனால தே வில் ஷேர் சம்திங். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இந்த பிஷப் D8, பிஷப் C7, D5 ஐடியா நான் அதுக்கப்புறம் நிறைய கேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு அனலைசிஸ்னால எனக்கு லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வென் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஆர் எனி பிளேயர்ஸ் தோத்துட்டீங்கன்னா
அப்படியே வந்துடாம ட்ரை டு அனலைஸ் வித் யுவர் ஆப்பனன்ட். அது மூலமா யூ கேன் லேர்ன் சம்திங் நியூ. ஈவன் வின் பண்ணாலும் யூ கேன் அனலைஸ், பட் ஆப்பனனோட மூடை பொறுத்து பார்த்துக்கோங்க. தோத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம், அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக யூ கேன் டிஸ்கஸ் அண்ட் யூ கேன் லேர்ன். அனதர் பாயிண்ட் என்னன்னா, எங்கள் ஐஎன் பரமேஸ்வரன் சார் வந்து சொன்னது, இந்த பான் F3 அண்ட் E4ல இருக்கும்போது D5 ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் F4ல இருக்கும்போது அந்த D5 ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா F4ல பான் இருக்கும்போது E5 வச்சிருவாங்க பிளாக். ஸோ F3 அண்ட் இந்த F3 அண்ட் E4ல இருக்கும்போது D5 ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அப்போ E5 வராது. ஒயிட் பிளேட் பிஷப் D3 அண்ட் நைட் C6, பிஷப் E3. இங்கே பிளாக் பிளேயர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நைட் D4 கேப்சர் பண்ணிட்டாங்க. பட் இன்ஸ்டட் நைட் E5 இஸ் பெட்டர். ஏன்னா நைட் E5 வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா நைட் G4 வருது. ஓகே, கேன்சல் பண்ண முடியாது. பிஷப் E2 வச்சா அதான் டிஃபரன்ஸ் என்னன்னா, நைட் இன்டு C4, பிஷப் இன்டு C4, குயின் இன்டு C4. இப்போ ரூக் C1னா அந்த A3 இல்லாதனால குயின் B4 வச்சுக்க முடியும். கேன்சல்னா D6, பிளாக் இஸ் பெட்டர். இப்போ டேரெக்டாகவே ரூக் C1 வச்சாலும் நைட் FG4 இருக்கு. ஸோ இதுதான் அந்த பிஷப் D3 வச்சதோட ப்ராப்ளம். இப்போ பிஷப் வந்து E2ல இருந்ததுன்னா இந்த நைட் G4 மூவ் வந்து பிளாக்கு இருந்திருக்காது. பிளாக் நைட் இன் D4 கேப்சர் பண்ணிட்டாங்க, பிஷப் இன் D4 அண்ட் பிஷப் C5. ஐ திங்க் பிளாக் என்ன பண்ணுற ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னா, மேபி ஃபிஷர் கூட பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் வாங்கிட்டு கம்முன்னு ட்ரா பண்ணிடலான்னு வச்சிருக்கலாம். ஃபிஷருக்கு வந்து பிஷப் நல்லா ஆடுவார், பிஷப் கூட கேப்சர் பண்ணிடலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்னு கூட, ஏர்லியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் கூட யோசிச்சிருக்கலாம். பட் என்னன்னு தெரியல. பட் மெயினாக லிக்விடேட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் பொசிஷனை ரொம்ப காம்ப்ளிகேஷன் பண்ண விடாம ரொம்ப ஈக்குவலிஸ் கேம் ஆடுறதுக்காக. மேபி ட்ராவுக்கு தான் மெயினாக இது பண்ண மாதிரி தெரியுது. பட் ஐ டோன்ட் நோ, இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பிஷப் C2. இப்போ வந்து பிஷப் இன்டு D4 கேப்சர் பண்ணல, ஏன்னா குயின் D4 வந்ததுக்கப்புறம் குயின் சென்ட்ரலைஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால D6ன்னு வைக்கிறாங்க. கேன்சல் அண்ட் பிஷப் D7. இப்போ ஃபிஷர் நைட்டு A4. கொஞ்சம் சான்ஸ் விட்டா நைஸாக பிஷப் பண்ண ஊற்றிடுவார். நைட் இன்டு C5 கூட அடிச்சுட்டு பிஷப் பண்ண ஊற்றிடுவார். ஏன்னா தலைவனுக்கு டபுள் பிஷப், ஐ மீன் பிஷப் மேலே எப்போதும் ஒரு இது இல்லையா. ஸோ அதனால பிஷப் இன்டு D4 கேப்சர் பண்ணிட்டாங்க. அண்ட் குயின் D4, ரூக் D8, ரூக் ஆஃப் D1, கேசல். இங்கே ஒயிட் வந்து குயின் D6 கேப்சர் பண்ண முடியுமான்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. இந்த இடத்துல ஃபிஷர் வந்து ரூக்கே C1 தான் ஆடினாங்க. என்னன்னா குயின் D6 கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் குயின் D6னா குயின் D6, ரூக் D6, பிஷப் அண்ட் A4, ரூக் அண்ட் D8னா பிஷப் அண்ட் C2 இருக்கு. ரூக் டபுள் பீஸ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா கூட ரூக் அண்ட் D8, பிஷப் அண்ட் A4, நைட் அண்ட் E4 கம்ப்ளீட் ஈக்குவல். அதனால குயின் D6 கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ரூக் C1, குயின் A5. போயிட்டு பிளே வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. இங்கே ஃபிஷர் வந்து பிளேட் வெரி நைஸ் மூவ், குயின் B6 பொசிஷனலாக. இன்னும் வந்து பிளாக்ட வந்து டார்க் ஸ்கொயர் பிஷப் இல்லை, D6 பான் வந்து அதனால வீக்காக இருக்குது, B6 ஸ்கொயர் வீக்காக இருக்குது. ஸோ குயின் எக்ஸ்சேஞ்ச் வாங்கிட்டு அந்த வீக் ஸ்கொயர் அண்ட் வீக் பான்ஸை வச்சு டார்கெட் பண்ணி ஆடலான்னு ஒரு ஐடியா. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேரியேஷன், குயின் E5 மாதிரி போனால் டேக் ரூக் D6, நைட் G4. இப்போ குயின் H2 த்ரெட்டு, G3, குயின் H5, அகைன் H2 அட்டாக். ஸோ H4. இங்கே சப்போஸ் வாட் இஃப் G5. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயிட் டு பிளே. ஒயிட்டோட நைஸ் மூவ் இஸ் பிஷப் D1, if G and H4, bishop into G4, queen into G4, and knight C5. இப்போ D7ல பிஷப் அட்டாக்கு, பிஷப்பை மூவ் பண்ண முடியாது, பின்னாடி ரூக் ஹேங்கிங்கில் இருக்குது. பட் H G3 கேப்சர் பண்ண முடியும். இங்கேயும் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் ஃபார் ஒயிட். ஒயிட் ஹேவ் அமேசிங் மூவ் ரூக் C3. ஸோ இப்போ ரூக் G3 த்ரெட்டு. ஸோ GF2னா கிங் F2, குயின் F4னா ரூக் F3, குயின் H2னா கிங் F1, குயின் H1 கிங் E2, குயின் G2, ரூக் F2, குயின் G4, கிங் F1, குயின் H3, ரூக் G2, கிங் H8. இப்போ நீங்கள் D7ல பீஸ் அடிச்சுக்கலாம். இன்கேஸ் ரூக் G8 வச்சாலும் பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா குயின் D4 இருக்கு. ஸோ குயின் B6க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, குயின் இன்டு B6 கேப்சர் பண்ணிட்டாங்க, நைட் இன்டு B6 அண்ட் பிஷப் C6. ஸோ பான் அட்டாக்கு. ஸோ F3. இப்போ நைட் D7. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்கும்போது பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் வாங்கணுன்ட்டு. ஸோ பிளாக் ட்ரைங் டு டூ தட். ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் ஃபார் ஒயிட், வாட் யூ வில் டூ ஹியர். ஓகே, ஸோ இந்த இடத்துல கேப்சர் பண்ணால் டைரெக்டாக ஈக்குவல் ஆயிரும். லைக் சிம்பிள், ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஈக்குவல் பொசிஷன். அப்போது வேற எங்கே போகலாம்? நைட் A4 போகலாம். நைட் A4 போனால் நைட் E5, பான் அட்டாக்கு, பிஷப் B3 அண்ட் நைஸ் மூவ் G5 ஈக்குவல்ஸ்
இந்த F3 அண்ட் E4ல பான் இருக்கும்போது இன்கேஸ் ஒயிட்டிக்கு ஐ மீன் D5ல எதுவும் பான் இல்லைன்னா திஸ் நைட் E5 அண்ட் G5 ஐடியா இஸ் குட். நைட் ஆன் E5 அண்ட் G5 பிகாஸ் இப்போ F4ம் வச்சு இந்த நைட்டை மூவ் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நைட் ஆன் E5ல வந்து சென்டரில் சூப்பராக இருக்கு. ஸோ இந்த பான் F3 அண்ட் E4 டி பான் இல்லைன்னா யூ கேன் பிளே நைட் E5 அண்ட் G5 ஐடியாஸ். ஓகே, ஸோ அப்போ ஃபிஷர் என்ன பண்ணாருங்க அப்படின்னு பார்த்தா யூ ஹேவ் நைஸ் மூவ் நைட் D5. ஸோ E5 கேப்சர் பண்ணால் E5 நைட் E5 டேக்ஸ் B3 C5 பிஷப் E4. இட்ஸ் ஈக்குவல் தான், பட் ஆனால் பிளாக் ஷுட் டிஃபெண்ட் த ஹோல் கேம். பிளாக் வந்து ஃபுல் கேம் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அந்த D6 பான் வீக்காக இருக்குது, பேக்வர்ட் பான் A6 பானும் வீக்கு. ஸோ ரொம்ப நேரம் டிஃபென்ஸ் ஆடுறது கஷ்டம். ஸோ ஐ திங்க் இங்கே பிளாக்கு வந்து பிஷப்னு D5 கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக நைட் E5 ஆடி இருக்கலாம். நைட் E7 டேக்ஸ் அண்ட் G5 சரி ஈக்குவல். பட் பிஷப் D5 கேப்சர் பண்ணிட்டாங்க, ED5 அண்ட் E5. இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம ஃபோர்த் கேமில் பார்த்த பிளாக்கோட பார்ட்டிசிபேஷன் வந்து சிமிலராக இருக்குது. பட் அந்த பார்ட்டிசிபேச்சரப்போ பிளாக் பிஷப் இருந்தது பிளாக்கிட்ட, பட் இங்கே வந்து நைட் இருக்குது அண்டு குயின் சைடில் பாஸ் பான் கிரியேட் பண்ண முடியும் ஒயிட்டால். இட்ஸ் பெட்டர் ஃபார் ஒயிட். இங்கே B4 அதுக்கு G6ன்னு ஆடுறாங்க. எஸ், அதுக்கு பதிலாக மேபி A5ன்னு வச்சாலும் டேக்ஸ் ஓகே ஷோர் ஃபைன். ஸோ மேபி அதனால் G6ன்னு வச்சுருக்கலாம். அண்டு பிஷப் A4. பிளாக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா B6 ஸ்டாப்பிங் C5. ஒயிட்டை வந்து இந்த பாஸ் பான் கிரியேட் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. எஸ், இங்கே வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க ஒயிட் டு பிளே. இங்கே ஃபிஷர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா B6 மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த A6 பானும் வீக்னஸ் கிரியேட் ஆகிருக்கு. இங்கே தான் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் க்ரீக்கோட ரூக் லிஃப்டிங் ஐடியா. ஸோ இங்கே rook D3 to bring the rook to A3 and try to attack the A6 pawn. Black F5 ஆட்டாங்க. அதுக்கு பதிலாக மேபி A5 ஆடிருக்கலாம். A5 if bishop into D7 னா rook D7 takes C5 takes A4 it's equals, but still white have a pass pawn. A3 and F5. Black இந்த இடத்துல F5 ஆடினாங்க. இங்கே வந்து ஃபிஷர் வந்து rook A3. இப்போ ஐடியா பிஷப் into D7 rook into A6 போகுது. ஸோ அதனால் நைட் B8 போகிறாங்க, பேசிவாக போகிறாங்க. அதுக்கு பதிலாக நைட் F6 வந்தாலும் C6 இருக்குது, பிஷப் C6 வச்சுக்கலாம். ஆர் மேபி A5 மாதிரி வச்சாங்கனாலும் டேக் A5ல பான் போகுது. நைட் C5 rook into A5. மேபி இஃப் நைட் B6 ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் யோசிங்க ஒயிட் டு பிளே. இங்கே rook into A5 அடிக்கலாம், பட் ஒயிட் ஹேவ் நைஸ் மூவ் rook B1. C4ல பான் போதேன்னு யோசிக்கலாம், பட் நைட் into C4 நடிச்சா பான் போதேன்னு பார்க்கலாம். பட் rook C3 நைட் D2 அண்ட் rook B2. D2ல வந்து நைட்டு ட்ராப் ஆயிடுச்சு. கேமில் வந்து நைட் B8 ஆடினாங்க. இங்கே C5. பிளாக்கோட பீசஸ் எல்லாம் பேசிவாக இருக்குது அண்டு ஒயிட்டோட மெயின் ஐடியா வந்து பாஸ் பான் கிரியேட் பண்ணுறது தான். பிகாஸ் குயின் சைடில் பான் மெஜாரிட்டி இருக்குது, ஸோ பாஸ் பான் கிரியேட் பண்ணுறது தான் ஐடியா. ஈவன் இப்போ B5 வச்சா கூட பிஷப் B3. It's a winning for white. Takes and rook takes king G7. rook B3. என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒயிட்டோட பீசஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்குது, ஒரு பாஸ் பான் வேறு இருக்குது. இந்த பீஸ் ஆக்டிவிட்டி தான் இங்கே டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுது. rook f7 வெரி நைஸ் மூவ். D6 rook into D6 கேப்சர் பண்ண முடியாது. நைட் D7 ஆடுறாங்க, rook C7. அடுத்து rook B7 இருக்கு. நைட் F8 போகிறாங்க. ஈவன் இஃப் நைட் F6ன்னு வந்தாலும் ஸ்டில் rook சேம். இப்போ பிஷப் E6 இருக்கு. நைட் E8 போனால் rook B8. நைட் D6 போயிடும், rook takes பிஷப் E6. பீஸ் போயிடும். நைட் F8. ஸோ ட்ரைங் டு ப்ரொடக்ட் இந்த E6 ஸ்கொயரை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக கூட நைட் F8 வச்சுக்கலாம். ஸ்டில் rook B7 அண்ட் rook into C7. D takes C7, rook C8. அடுத்து இப்போ பிளாக்கோட த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு E6 and rook into C7. ஸோ பிஷப் B3 இம்பார்ட்டன்ட் மூவ் டு ப்ரிவெண்ட் ஆப்பனன்ஸ் ஐடியா. A5 அண்ட் A4 H6. இப்போ வந்து பிளாக்கு பெருசாக மூவ்ஸ் இல்லை, ஏன்னா நைட் D7 மூவ் பண்ணால் பிஷப் E6 வருது. கிங்கை மூவ் பண்ணால் rook B8 வருது. இங்கே F8ல பீஸ் போயிடும் rook into C7 கேப்சர் பண்ணால். ரூக்கை மூவ் பண்ணால் பான் குயின் ஆகுது செக்கோட. ஸோ
பிளாக்கு பான்ஸை மட்டும் தான் மூவ் பண்ணி ஆகணும். இங்கே வந்து ஒரு அமேசிங் ஜுக்ஸ்வாங் இருக்கு, அதான் அந்த எண்டு. H3 அண்ட் G5 G4 பான் டெக்ஸ் அண்ட் இட்ஸ் ஜுக்ஸ்வாங். இப்போ எதுவுமே பண்ண முடியாது. லைக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க வேண்டிய ஸ்கொயரில், அதாவது இந்த நைட்டை ப்ரொடக்ட் பண்ணுறது கிங் G7ல இருக்கணும். E6 ஸ்கொயர் ப்ரொடக்ட் பண்ணுறது நைட் F8ல இருக்கணும். பானை ப்ரொமோட் பண்ணாமல் தருக்கிறதுக்கு ரூக் C8ல இருக்கணும். ஸோ இப்போ மூவே இல்லை. லைக் இப்போ கிங் F6ன்னு வச்சிங்கன்னா ரூக்கு B8 இருக்கு. நைட் G6ன்னு வச்சிங்கன்னா பிஷப் E6 இருக்கு. ரூக்கை மூவ் பண்ணீங்கன்னா C8 குயின். இட்ஸ் ஓவர். இந்த கேமில் ஒரு பொசிஷனல் ப்ளே பார்த்தோம். ஹோப் யூ என்ஜாய் த கேம். யா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கேம் 6ல் பார்ப்போம். பை பை.